தாங்க விஜய் சேதுபதி களத்துல இறங்கிட்டாரு. தரமான சம்பவங்கள் வந்து இன்னைக்கான எபிசோட்ல இருக்கு. அதுவும் மெடிக்கல் ரிப்போர்ட்டோட களத்துல இறங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது அன்ஷிதாக்கு பயங்கரமான ரெய்டு காத்துட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அன்ஷிதா பண்ண ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாரையும் நடிக்கிறாங்கன்னு இந்த வார்த்தையை வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அன்ஷிதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தரமான ஒரு செய்கையை வந்து செஞ்சிருக்காரு. ஸோ இந்த அப்டேட்டை பார்க்கும்போது இது மட்டும் நடந்ததுன்னு வச்சுக்கோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மெடிக்கல் ரிப்போர்ட்டோட ஒருத்தர் களத்தில் இறங்குறாருன்னா கண்டிப்பா செய்கைகள் தரமான செய்கைகள் இருக்கு. இதுல யார் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்ஷிதா கம்பல்சரி இருப்பாங்க. ஓகேங்களா, இதுக்கு அடுத்து இன்னொரு ஆள் சௌந்தர்யா. ஏன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து தான் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு ஆள் ஜெஃப்ரி. ஸோ இவங்க மூணு பேருக்கும் தரமான செய்கைகள் இருக்கும் அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், அப்போ முத்துக்குமரனுக்கு செய்கை இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்கை இருக்கும். ஆனா இப்போ வரைக்கும் அதுக்கான அப்டேட் வரல. இது மட்டும் தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா 2 லட்டு இந்த வாரம் 2 லட்டு இருக்கு. ஒன்னு சாட்டர்டே ஒன்னு சண்டே, அப்படி இல்லைன்னா ரெண்டுமே சண்டே. கம்பல்சரி பாத்தீங்கன்னா 2 லட்டு இருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன்ல யார் யார் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சரி, ரயன், அப்புறம் ரஞ்சித். சோ இவங்க 3 பேர் தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மஞ்சரி எங்கடா இங்க லிஸ்ட்ல வந்தாங்க, அன்ஷிதா தானே லிஸ்ட்ல இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கும் அது தாங்க புரியல. எப்படி அன்ஷிதாக்கு இவ்வளவு ஓட்டு வந்தது? சீரியஸ்லி இந்த வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹார்ஷான கேம் ஆடினதே அவங்க தான். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அவங்க வந்து ஒரு கண்டஸ்டன்ஸ் அப்படின்ற ஃபீலிங் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மத்தில் ஒரு கேம் ஆடின அன்ஷிதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு குமியுது. அதுவும் யாருக்கு மேலே இருக்காங்க அப்படின்றத இங்கே விஷயம். இப்போ அன்ஷிதா கீழே தான் பார்த்தீங்கன்னா தீபக் இருக்காங்க, பவித்ரா இருக்காங்க, மஞ்சரி இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேருமே எனக்கு தெரிஞ்சு அன்ஷிதாவோட பெட்டர் பிளேயர் தான். எந்த விதத்தில் சொல்கிற பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ஆடணும், அதே சமயத்தில் ரொம்ப அக்ரெசிவாக ஆடக்கூடாது. அன்ஷிதா கேம் ஆடினாங்க, எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அவங்க ஆடின கேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்ரெசிவாக இருந்தது. இது எல்லாருமே வீட்டுக்குள்ளே ஒத்துக்கிற விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். சோ இந்த மாதிரி அன்ஷிதா வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங்ல அவ்வளவு மேல இருக்காங்க. யாரா நீங்க எங்க இருந்தா ஓட்டு போடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சீரியஸா சுத்தமா புரியலங்க. சோ இப்போ டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுனால இப்போ பெரிய பிரச்சனை என்னன்னா டபுள் எவிக்ஷன்ல ரயன் போவாங்களா, ரஞ்சித் போவாங்களா? இன்கேஸ் ரயன் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது யாருக்கு பெனிஃபிட்டோ இல்லையோ முத்துக்குமரனுக்கு கண்டிப்பா பெனிஃபிட். ஏன் தெரியுமா? ஆக்சுவலா இப்போ அவருக்கு இருக்கிற கில்ட்ல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பெரிய கில்ட் என்ன தெரியுமா? ரயனோட அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குல்ல, அதை புடுங்கன்னு தான். யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் வந்து டைரக்டா 13வது வீக்கு போறதுக்கான ஒரு பாஸ் அது. ஸோ அந்த பாஸ் அவங்ககிட்ட இருந்து, அதாவது முத்துக்குமரன் பண்ண தப்புனால இப்போ அவங்ககிட்ட இருந்து புடுங்கிறது தான் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு பயங்கர கில்ட்டான ஒரு விஷயமே. ஸோ அந்த விஷயத்தை வந்து இப்போ அதை வந்து திருப்பி கொடுக்குற ஒன்று விஜய் சேதுபதி திருப்பி கொடுத்தா அது நார்மல் ஆயிடுவாரு. அப்படி இல்லைன்னா ரயன் இந்த வாரம் எவிக்ட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் நார்மல் ஆயிடுவாரு. ஏன்னா இந்த வாரம் எவிக்ட் ஆகிற மாதிரி இருந்தால் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸே பார்த்தீங்கன்னா யூஸ் இல்லை. எப்படி இருந்தாலும் வேஸ்ட்டாக போகிற ஒரு விஷயம் தானே. ஸோ அந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற ஒரு விஷயன்றதுனால இது ரயன் எவிக்ட் ஆகிடுறா முத்துக்குமரனுக்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கம்பல்சரி பார்த்தீங்கன்னா 2 பேர் தாங்க. ஆக்சுவலாக அதிகபட்ச வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ரயனுக்கும் ரஞ்சித்துக்கு தான். ஸோ ரயனுக்கு வாய்ப்பு எதுக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தை விட ஒரு படி மேலே தான் ரயன் இருக்கு. அப்படி அன்அஃபிஷியல் ஓட் போல வச்சு சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது ரயனும் ரஞ்சித்தும் இப்போ சாட்டர்டே வந்து ஒன்று ரஞ்சித்தை தூக்கிட்டாங்கன்னா சண்டே வந்து ரயனை தூக்கிடுவாங்க. ஸோ இவங்க 2 பேர் வெளியே போயிட்டாங்கன்னா இப்போ நடந்திருக்க ஒரு பெரிய பிரச்சனையில் வந்து ஒரு சின்ன இது வந்து பார்த்தீங்கன்னா மாறுதல் வரும். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் டீமே அதனால தான் ரயன் வந்து இந்த பாஸை போடுனாங்களா என்னன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் வீக்கெண்டில் அவனுக்கு யூஸ் ஆகாது. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், இப்போ அந்த பாஸ் இருந்து அவன்கிட்ட கொடுத்து இந்த வாரம் அவனை வெளியெடுக்க போகிறது மோஸ்ட்லி அவங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவனை எப்படி இருந்தாலும் கொடுத்து அது வேஸ்ட் தானே. சரி இப்போ எடுத்துருவோம், எடுத்தா இன்னும் கொஞ்சம் இது இஷ்யூ வந்து ரொம்ப ஹீட் ஆகும் அப்படின்னு நம்ம நினைச்சு கூட எடுத்துக்கலாம். எனிவேஸ் ரயனை மட்டும் இந்த வாரம் தூக்கிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ரிலீஃபா இருக்க ஒரு ஆள்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, அது வந்து ரொம்ப கில்ட்லயே நைட்டு ஃபுல்லாக சுத்திட்டு இருந்தாருங்க. நேற்று நடந்த சம்பவம் எல்லாம், அதாவது அந்த மனுஷன் வந்து தூங்கவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக புலம்பிக்கிட்டு சாரி பாஸ்ன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. அப்படி நான் கூட யோசிச்சேன், ஆக்சுவலாக ஒருவேளை இந்த மனுஷன் வந்து இந்த வேலை கேட்கறாரு நைட்ல மிட் நைட்ல வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு வாங்க, கன்ஃபெஷன் ரூம் வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிட்டு வரேன்னு நினைச்சேன். அந்த மனுஷன் கொஞ்சம் கூட இறங்கலைங்க. நீ எவ்வளவு வேணா கதறி, எப்படி வேணா கதறி, நான் இப்படி தான் இருப்பேன். அதாவது நீ பண்ண தப்புக்கு என்னோட தண்டனை வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். வேற எவன் தப்பு பண்ணியிருந்தா கூட நேற்றுக்கு மன்னிச்சிட்டு இருப்பேன், நீ தப்பு பண்ணா மட்டும் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி குறிக்கோளோட எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் இருக்கிற மாதிரி தான் தோணுது. யோசிச்சு பாருங்களா, இது வரைக்கும் இவ்வளோ பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட் யாருக்குமே கொடுத்தது இல்லை. நேற்று பவித்ரா வந்து கெஞ்சுறாங்க, ஏன் பிக் பாஸ் இந்த மாதிரி பாவம் அவர் ரொம்பவே ஃபீல் பண்றாரு, எங்க வீட்டில் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்குது ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அவர் கூப்பிட்டு நீங்க ஒரு விஷயம் பேசுங்க, நீங்க அந்த இதை கூட திருப்பி தர வேணா, எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் அவர் கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இந்த மனுஷன் அதை கூட பண்ண மாட்டாருங்க. எனக்கு அங்கே தான் ரொம்ப இதுவாக இருக்குது. அதாவது ஓகே, அவன் தப்பு பண்ணது தப்பு தான், எல்லாருமே ஒத்துக்கிறாங்க, வெளியில் இருக்க எல்லாருக்குமே தெரியுது அவன் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த தப்பை வந்து அவன் சாரி அத்தனை வாட்டி கேட்டுமே அதை ஏன் இவங்க வந்து இப்போ எப்படி சொல்கிறது ஒரு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஒருத்தனை கூப்பிட்டு பேசுவோம், அவன் ரொம்ப கில்ட்டில் இருக்கானே, ரொம்ப எப்படி சொல்ல பார்க்கவே பரிதாபமாக இருக்கே, கூப்பிட்டு ஒரு நிமிஷம் ஒரு பேசுவோம், ஓகே இப்போ தப்பு பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் பண்ணாதீங்க, ஏதாவது ஒன்று சொல்லி அனுப்பலாம்ல. இப்போ என்ன உங்களை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் திருப்பி கொடுக்க சொல்கிறாங்க, அப்படிலாம் கேப்டன்சி டாஸ்க்கு திருப்பி வைக்கவா சொல்கிறாங்க. இது எதுவுமே வேணாம், அவனை கூப்பிட்டு ஒரு நிமிஷம் பேசுங்க அப்படின்னு நம்ம தான் பவித்ரா சொல்லிட்டு நேற்று போய் படுக்கவே போனாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு இது இருக்குது. என்னன்னா
சரி இவன் வந்து இந்த மாதிரி அழுகுறானே. ஏன்னா முத்துக்குமரன் அழுது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேரால் தாங்கிக்கவே முடியல. அதுவும் சௌந்தர்யா அவங்களாம் ஃபீல் பண்ணி அழுதாங்க. நேற்று ரயன் கூட உட்காந்து அவங்க நைட்டில் பேசிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, நானும் அழுவன்னு யோசிச்சே பார்க்கல, முத்துன்றதால மேபி அழுதுட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரயன் சொல்றாரு, இல்லை நீ யாராக இருந்தாலும் அழுதுருப்ப, ஏன்னா நீ அந்த மாதிரி ஒரு ஆள் தான், மற்றவங்க அழுவும் போது உன்னாலையும் தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சௌந்தர்யா என்ன சொல்றாங்கன்னா, இல்லை முத்துன்றதுனால மேபி அழுதுட்டேன் போல இருக்கு, ஆக்சுவலாக அவன் அழுது என்னாலே தாங்கிக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன அர்த்தம், சௌந்தர்யாக்கும் முத்துக்கும் ஒரு கோல்டு வார் இருந்துகிட்டே தான் இருக்கு. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து அழுவும் போது யாராலுமே ஏற்றுக்க முடியாது. நான் ஆல்ரெடி நேற்று சொன்ன விஷயம் தான். தீபக், முத்துக்குமரன் இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக வீட்டுக்குள்ள இருந்துட்டாங்க. ஸோ அவங்க உடஞ்சி அழுவும் போது வீட்டுக்குள்ள இருக்க யாருமே பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கவே முடியாது. அதனால தான் பவித்ராவும் வந்து நேற்று கேமரா மட்டும் பேசினாங்க, பாஸ் ப்ளீஸ் பாஸ், அவன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கான், அது மட்டும் இல்லாமல் அவனை பார்க்கவே முடியல எங்களால் அந்த மாதிரி இருக்கிறது, நீங்கள் கூப்பிட்டு ஒரு நிமிஷம் பேசுங்கன்னு அவ்வளோ வாட்டி சொல்லியும் அந்த மனுஷன் கொஞ்சம் கூட இறங்கலாங்க. அதை நினைச்சாதான் என்னடா இது, ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கல, இப்படியா அதுக்குன்னு இப்படியா தண்டனை கொடுப்பீங்க, ஒருத்தனை வந்து எப்படி சொல்றது, அப்படி கில்ட்டிலே சாவடிச்சிருவீங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. ரொம்ப ஒஸ்ட்டு, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒஸ்ட்டு. அப்படின்னா கொலக்கத்தமாக பண்ணிட்டான், ஒரு டாஸ்க்கு ஒரு பொண்ணுக்கோசம் விட்டு கொடுத்துட்டான். சரி ஓகே, விட்டு கொடுத்து தப்பு, அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தா அது சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நூதனமாக கில்ட்டில் கொண்டு போய் வைக்கிறது, இவன் பண்ண தப்புக்கு இன்னொருத்தனோட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பிடுங்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர கில்ட்டில் கொண்டு போய் வைக்கிறதுக்காகவே பண்ண மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. எனிவேஸ் இன்னைக்கான டபுள் எலெக்ஷனில் ரயன் போயிட்டாருன்னா அதில் ஒரு கில்ட் வந்து போயிடும். அதாவது ரயனுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நம்மளால போச்சு அப்படின்ட்டு. ஏன்னா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருந்தால் இந்த வாரத்துக்கு யூஸ் இல்லது, அடுத்த வாரம் ஒரு நாமினேட் ஆகாமல் இருக்கலாம். மற்றபடி இந்த வாரம் எவிக்ட் ஆக வேண்டியது எவிக்ட் ஆகி தான் இருப்பாரு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அவர் வெளியே போயிட்டாருன்னா ஒரு கில்ட் வந்து போயிடும். இன்னொன்று ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக அவர் தான் பாட்டமில் இருக்காரு. ஸோ ரஞ்சித் வெளியே போயிடாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கம்பல்சரி டபுள் எவிக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இன்னொரு பெரிய மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்சிதா மேட்டர் எடுத்து விஜய் சேதுபதி பேசுறதுதான். அடி சரியான அடியாங்க. ஏன்னா இந்த அன்சிதாக்கு மட்டும் அது அடி இல்லை, ஆக்சுவலாக இவருங்க சௌந்தர்யாவுக்கு அடி உழுது, எல்லாருக்குமே அடி உழுது, ஜெஃப்ரிக்கு அடி உழுது. ஏன்னா யாரெல்லாம் ராணோ வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டு கிடக்கும் போது இந்த மாதிரி அவன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ, கண்டிப்பாக எல்லாருக்கும் பொழக்க அடி விழணும் அப்படின்ற மாதிரி அன்றைக்கி நம்ம பேசின விஷயம் தான். எதுக்காக இவங்களுக்கு விஜய் சேதுபதி இந்த அளவுக்கு அடிக்கிறாரு, அதுவும் ரிப்போர்ட்டை கையில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறதுக்கான மெயினான ரீசன் என்னன்னா, ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான், ஓகே, அப்போ உங்களுக்கு டவுட் வந்துருச்சு. அன்சிதா கூட சொன்னாங்க அவன் நடிக்கிறான்னு சொன்னாங்க, ஜெஃப்ரி வந்து அவன் நடிக்கிறான்னு சொன்னாங்க, சௌந்தர்யா வந்து அவனை நம்பவே முடியலன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டாங்களே. அதுக்கடுத்து அவன் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு கையை வந்து லைட்டாக மூவ் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்பயும் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா இல்ல அவன் வந்து பார்த்தோன்னா இப்போ கூட ஏமாத்தும், அவன் சொல்கிறது உண்மையாக போய் எங்களால் நம்ப முடியல. அப்பயும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அதை தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக ஒருத்தன் உள்ளே போயிட்டு உண்மையிலேயே இன்ஜூரி ஆகி வந்து வெளியே உட்காந்துட்டான், ஓகேவா, அவன் வந்து என்னென்ன ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். ஸோ அந்த சமயத்துலேயும் இவங்க வந்து நடிக்கிறான், அவன் நம்ப முடியலன்னு பேசிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் பிக் பாஸ் சொல்லிட்டாரு ராணுவ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. அப்பயும் சௌந்தர்யா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அவனை எப்படிங்க நம்புறது, ஆக்சுவலாக இப்போ போயிட்டு வந்து கூட அவன் உண்மையாக சொல்கிறானா போய் சொல்கிறானா தெரியல அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஜெஃப்ரியும் சௌந்தர்யாவும் தான் ஆக்சுவலாக அன்சிதா வந்து அந்த இடத்துல நடிக்கிறான்னு பேசிட்டு அதுக்கப்புறம் அன்சிதாவுக்கு ஃபோக்கஸே போல. இங்கே ஜெஃப்ரியும் சௌந்தர்யாவும் தான் திருப்பி பேசிட்டு இருந்தாங்க. மேபி அவன் பொய்யா கூட சொல்லலாம்ல, அதாவது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து உண்மையிலே அவன் வலிக்குதுன்னு கூட சொல்லலாம், இப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களோட தாட்ஸை பார்க்கும்போது எப்படா ஒருத்தன் வந்து உண்மையில அடிபட்டு அவ்வளோ வழியில துடிக்கிறான், அப்போ ஓகே உங்களுக்கு ஏதோ ஃபீல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்கன்றாங்க, அப்போ கூட உங்களுக்கு கடைசியில் அவன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டோட அப்படியே வந்து நிற்கும் போது கையை ஒரு பக்கம் மடக்கி வச்சு நிற்கும் போது இவங்களுக்கு ஒரு பக்கம் ஃபீல் ஆகுது, ஓகே இவன் உண்மையிலே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது அவனுக்கு வலிச்சிருக்கு, உண்மையிலே அவனுக்கு அடிபட்டுருக்கு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் நம்பவே முடியுது. அந்த கட்டு போடாமல் எனக்கு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் அமிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் போல இருக்கு, இவனை வந்து நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி திருப்பி முத்திர குத்திட்டு இருப்பாங்க. அதனால தான் பிக் பாஸ் இது விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா இது ஓடக்கூடாது, எப்படி ஒருத்தனை வந்து இவ்வளோ, அதாவது சௌந்தர்யா அதுக்கான ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, நீ உன் மேல தான் இப்பயும் தப்பு, நீ தான் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை எங்க மைண்ட்ல விதைச்சிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏமா உன் மைண்ட்ல ஒரு கேவலமான தாட் வருது, அதுக்கு அவன் எப்படிமா காரணமாவா, ஏன்னா நீ அவனை நடிக்கிறேன்னு சொல்ற, ஆனா என்ன சொல்ற, நீ தான் வேணும்னே ஒரு விஷயம் பண்ணணும்னு பண்ணுவேன், அப்படி பண்றதால தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டவுட்டே வருது அப்படின்ற மாதிரி. அதுக்கு அதாவது இவங்க தப்பா யோசிச்சதுக்கும் காரணம் ராணுவ தான் அப்படின்ற ஒரு பழிய தூக்கி அவன் மேலே போட்டாங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் அல்டிமேட் பழிங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வச்சு சம்பவம் செஞ்சிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எவிக்ஷன் ப்ராசஸில் இந்த வீக் பார்த்தீங்கன்னா பெருசாக எப்படி சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது இல்லை. ஏன்னா இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா சம்பவம் ஏகப்பட்ட சம்பவம் இருக்கும். அதுவும் சாட்டர்டே எபிசோடில் விஜய் சேதுபதி கேட்க வேண்டிய சம்பவம் எக்கச்சக்கமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒன் பை ஒன்று கேட்டார்னு வச்சுக்கோங்களேன், அதுவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இதில் குறிப்பாக ஒரு சம்பவத்தை கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க. என்ன தெரியுமா, நடுவில் விஷாலும் அருணும் ஒரு சமயத்தில் அழுதாங்க பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் நடக்கும்போது, அதாவது எப்படி சொல்கிறது, என்னடா இப்படி கட்டி பிடிச்சிட்டு உருண்டுட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி அழுதாங்க பார்த்தீங்களா, அதை கேட்கணும்னு ஆசைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்துக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் 2 பேரும் முத்துவும் விஷாலும் அதுக்கப்புறம் அருண் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா எப்படி சொல்லி கட்டி பிடிச்சிட்டு புறந்துட்டு இருப்பானுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு லாக் பண்ணிருப்பாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா முத்துக்கு வந்து காலே அடிபட்டு இருக்கும். ஸோ அவ்வளோ பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை போட்டுட்டாங்க. அதுக்கடுத்து அவங்க டீம் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதாவது டீம்ல 2 பேருக்கு அடிபட்டுரும். அதுக்கடுத்து ஸோ 2 பேர் அடிபட்டு ஆட முடியாதுன்னு சுச்சுவேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து விஜய் விஷால் போடுவார். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையிலே ஃபீல் பண்ணி கூட அழுவிட்டுமே. எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ஆக்சுவலாக நீங்கள் அழுவுறீங்க ஓகே, அந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தாங்க அவ்வளோ பெரிய ஒரு ஃபைட் வந்து முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதாவது ஒரு டீம் வந்து மொத்தமாக சூறையாடிட்டீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு ஃபீலிங் வருது
வருது அப்படின்ற மாதிரி தான் மொத்த பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி அதையும் அட்ரஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஆனால் சாட்டர்டே சண்டே எபிசோட் வந்து இந்த வாரம் கொஞ்சம் பயங்கரமா ஃபயரா தான் இருக்க போகுதுன்னு தெரியுது. ஏன்னா வர அப்டேட்லாம் பார்க்கும்போது மனுஷன் வந்து இந்த வாரம் கண்டென்ட் எக்கச்சக்கமா இருக்கு, சும்மாலாம் இல்ல, சாதாரணமா இல்ல, எக்கச்சக்கமான கண்டென்ட் இருக்கு. டாஸ்க்கை பத்தி பேசினாலே பாத்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோட் ஃபுல்லா போலாம். ஏன்னா டாஸ்க்லயே அவ்வளவு பெரிய எப்படி சொல்றது ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட துரோகங்கள், எப்படி சொல்றது எல்லா ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணனாலே சாட்டர்டே எபிசோட் அதுவே பார்த்தாது. ஸோ அப்படி இருக்கும்போது கேட்க வேண்டிய கேள்வி வந்து எக்கச்சக்கமான கேள்வி விஜய் சேதுபதி இருக்கு. அது மாதிரி ஆரம்பம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல அமர்க்கலமான ஒரு ஆரம்பத்தை தான் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் அப்டேட் வருது. எனக்கு தெரிஞ்சு சம்பவத்தை சிறப்பாக பண்ணா எபிசோட் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. 2 எவிக்ஷன்ல ரயனும் ரஞ்சித் எவிக்ட் ஆகுது ஓகே நினைக்கிறீங்களா, இல்ல ரயன் உள்ள இருக்கணும் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நாள் ஆடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.